என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். பார்க்கலாமா? பழைய வீடியோ இதுக்கு முந்தின போட்ட வீடியோ. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நொட்டிட்டு போயிடுச்சு. ரொம்ப கொடுக்குறோம், மாஸ் பார்க்குறோம். இதே எல்லா வீடியோலையும் சொல்லுங்க. இதோ ஒரு சவுண்டை போட்டுறாங்க அவங்க. பொண்ணா ஏன் எப்படி ஆடுது பேய் பஸ் மாதிரி? ஐயா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்கொயர் அந்த சர்க்கிள் இப்படி வச்சுட்டு அவர் டைமென்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்றாரு. அந்த கான்செப்ட் நான் கொடுத்தது. அவ்வளவுதான் லிமிட், மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா. பிக் பாஸ் 9க்காக நான் வந்து 50 நாள் பாத்தீங்கன்னா வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்க போறேன். இருந்துட்டு போ. எனக்கு எவ்வளவு ப்ரப்போஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? லவ் ப்ரப்போசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸஸ் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு அவ்வளவு மூட நம்பிக்கைங்கிறது இருக்கலாம், அது அடுத்தவங்களுக்கு திணிக்கிறது. என்ன மூட நம்பிக்கை? இதுல எனக்கு அவ்வளவு ப்ரப்போஸ். ஃபாரின் காரிங்க, நான் அப்படியே உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பேச்சுல ஒரு எவ்வளவு ஒரு திமிரு கர்வம் எல்லாம் பார்த்தா ஃபேக் ஐடி. ஓட்டி இருப்பாங்களோ ஒருவேளை. இல்ல இன்ஸ்டால எல்லாம் உள்ளேயே போக முடியல. மெசேஜ் ஒரிஜினலா நேரா போய் மீட் பண்ணாதான் தெரியும். எல்லாம் ஆம்பளை பையங்களா இருக்கும். உள்ள வானவில்ல. என்னது ஒருத்தர் 300 ரூபா ஒருத்தர் வாங்க போங்க பக்கத்துல பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கு. ஓ சாமி ட்ரெஸ் போட்டு ஆட பாவிங்களா, இந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருப்பீங்க. சாமியா இருந்தாலும் ஓகே, இது யாரோ ஒருத்தன் வேஷம் போட்டுருக்கான். மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் விஜய் சேதுபதி சார் வந்து பவானி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நான் அது பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தியேட்டர் இன்னும் அலறும் சார், பயங்கரமா இருக்கு சார். ட்ரோல் பண்றது இன்னும் நம்பிட்டு இருக்காரு. என்ன சாணம் போட்டிருக்க? சாணி எங்க இருந்து எடுத்துட்டு வர? சாணி மாட்டு சூட்டல இருந்து. கரெக்ட் தான், கரெக்ட் தான். என்னதுயா போட்டோல இருந்து அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிட்டாங்க. ஏய்யா அட பாருங்க, ஒரு போட்டோ கூட அனுப்பி வைக்கிறேன். ஹை गाइस, இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சி முழுக்க ஒரு நியூஸ் ஒன்னு பரபரப்பான போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தை ஒண்ணு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இத வேற என் ஃப்ரெண்டு வேற நேரடியா பார்த்துட்டு நல்லா சாப்பிடாம இருக்கான். யாருமே வந்து இன்னும் பார்க்கல. இந்த வீடியோ போறேன் பாருங்க गाइस. பாத்துட்டீங்களா? இதான் गाइस அந்த பொம்மையை தான் சொல்றாங்க. நானே ஐயோ ஏன்டா சொன்னேன்னு. எல்லா ஆக்டரோட வாய்ஸ் பண்றீங்க, முடிஞ்சா டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் பேசுங்க. கண்டிப்பா பண்றேன், லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெல்சன் வாய்ஸா? நீங்க வந்து திறமையான டைரக்டர் இல்ல, நெல்சன் ஒரு டைரக்டர்னு சொல்றீங்க. அது காரணம் அவங்களோட திறமை. ஏன் மனசாட்சி இல்லாதது? ஏற்கனவே பண்ண வைத்தியத்துக்கு பாக்கியராஜ் வாய்ஸ் வந்து ஆமா, இன்னொரு வைத்தியம் பாக்கியராஜ் சொன்னா கூட ஏத்துக்கல. வாய்ஸ் வர அளவுக்கு போடுமா? தைரியம்ல கூட பாட்டுலாம் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஓகே, அந்த பாட்டு எங்களுக்கா பாடி காமிக்க முடியுமா? அதில் நீலே தைரியம் வேண்டும், வெற்றி அடையத நம்பிக்கை வேண்டும், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். பரவாயில்ல, ஒரு முயற்சி தான். இது எம்டி, இது லோடு, இது லோடு டவுன் ஆகுதா? டவுன்லோடு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்படி
ஐயோ ஐயோ ஓ ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். இதயத்தை கிழிச்சி அம்மா ஆமா. ஒரு தேங்காய் யாரோட உதவியும் இல்லாம யார் கையும் படாம சுத்துமா? எப்படி சுத்தாது. சுத்திச்சு. ரொம்ப முட்டாள்தனமானது. ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையோ அடுத்த business ஆ? நிக்கும் போது அது தானாவே சுத்தி வருது. அது சுத்துற திசையை வச்சு நம்ம லைஃப்ல இருக்க உண்மையா சுத்துற ப்ராப்ளம் மாதிரியே நடக்க இல்ல. போகுது. மிகப்பெரிய பிசினஸ் ஐடியா இது. யாருக்குமே கொடுத்தது இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பிசினஸ் இந்த ஐடியா. தேங்காய் பாருங்க. சுத்துறதுல என்னடா எவ்வளவு இருக்கு சிம்பிளா நீங்க வாழ்க்கையில? நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்ச மாதிரி வெறும் பைப் வச்சே முடிச்சிட்டான் பாருங்க. ஐயோ என்னது இது? உள்ள ஓடிச்சு. என்னது இது? சீட்டு ஓடுற மாதிரி இருக்கு. உடும்பா உடும்பு. குழந்தைங்களா கைட்டு பள்ளினாலே தெரிச்சு ஓடுங்க. அமிதாப் மாமா. நான் ஓரளவுக்கு ஓகே தான். எனக்கு நிறைய ஆசை. ஓ இவங்க தானா? இந்த சாரி பார்த்துட்டு நீங்க ஆசை ஓ வெட்கப்படணும். இதுதான் அவங்க ஆசை. என்ன பொட்டிக்கு கடையை எடுத்துட்டு வந்து சென்னையில எக்ஸ்போ போட போறீங்க அவ்வளவுதானே? அதுக்கு நாங்க வந்து சேலை வாங்கணும் அவ்வளவுதானே? என் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வரணும். வந்து தொலைக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி நடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? சுகர் பேபி இல்ல சுகர் வந்தேன். சுகர் வந்தவன் பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். பாருங்க என்னன்னு தெரியுதா? பாத்ரூம் சரியா? என் தம்பி வந்து பாத்ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் சரியா? நைட்டு 10 மணி. அடுத்த நாள் 10 மணிக்கு அந்த பாத்ரூம் தான் வெளியே வருவான். ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இல்ல? இருந்துட்டு போ. இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் சரியா? நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றோன்னு. எஃபோர்ட் போடுறானா? இது யாருக்கு தெரியாது பாரு. ஏன்டா நீ கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னடா எஃபெக்ட்? ஏப்போ வந்துட்டாரா? அதே என்கிட்ட வந்து சொல்லிருக்க. நீ எங்கனா போ மச்சான். சந்தோஷமா இருக்குடா. ஆரிஃபுக்கு வேலை கிடைச்சிட்டு ஊருக்கு போறா போலடா. உங்ககிட்ட என்ன சொன்னானா? ஆனா அவன் ஊருக்கு போகும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்டா. உனக்கு தெரியாது? இறந்துட்டானா? கூப்பிடுறேன் இரு. ஓ ஆவியா வந்திருக்காரா? ஆவியா ஆனாலும் விட மாட்டேங்க. செத்தாலும் தொல்லை பண்றாங்க. சென்டிமெண்ட் சீனை கூட செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி. ஸ்பைடர்மேன் தெரியுமா? ஆரம்பிச்சிட்டான்டா. கோயம்புத்தூர் மாப்பிள்ள தெரியுமா? சுத்தமா தெரியாது. யார் அவரு? பார்க்கணும் ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஆமா பண்ணிட்டாங்களா? ஓஹோ பிராந்தி குடிக்கிற அப்புறம் நாளைக்கு எப்படி போறீங்க? லேடிஸ் எல்லாம் கூஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. மச்சி வா மச்சி வா அப்பெல்லாம் கூப்பிடு. ஏய் Dress ஒழுங்கா போட்டு உட்கார மாட்டியாக்கா? இன்ன தெரியல உட்காருவ. இல்ல ஒரு பொண்ணோட இன்னர் வியர் தெரியுது. அவ்வளவு பெரிய கொலை குத்தமா? இந்த மாதிரி வந்து இதே ஒரு பையன் வந்து ஒரு லோகி தெரிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் சரி, ஒரு இன்னர் வியர் தெரிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் சரி, கேட்டா அது ஃபேஷன்றான். என்ன வார்த்தை சொன்னடா? இந்த மாதிரி அவன் சொல்றான் இவன் சொல்றான் நீ யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிள் பாருங்க. அந்த மாதிரி கம்ஃபர்ட்டபிள் இன்னர் வியர் வாங்கணும்னா நம்ம அமன்டி பிராண்ட்ல வாங்குங்க. நம்ம அமன்டி பிராண்ட் கிட்ட இருக்கு அப்படினா அடங்க அறிவு இவனே ஒருதடவை பேசனா நீ சமோதன் பண்ணிட்டாங்க. என்னது இது? அனகொண்டாவா? அது பாரு ரெண்டுனாக்கு அடுத்த ஜெயிலுக்கு இப்படி இருக்கு. ஏலியனா மண்டை வீங்கிட்டு வர போகுது. அம்மிக்கல்லி கொட்ட தெரியாத கட்சிக்காரன் திரும்பி போவாரு. ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். ஆம்பளையா அந்த முன்னால வாடா டேய். நான் தேவண்டா. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். போடி ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. தமிழ் தாய் வாழ்த்து அப்படியே சேர்ந்து பாடலாம். நீ என்னது? ஏன் இப்படி வளர? ஏய் ஏன் இப்படி வா? போலர் அது தொழில் இல்ல எழில் 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 தெக்கணமும்
அது சிறந்த திராவிடனல் திருநாடும் ஆனா இப்போ அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு கடைசி இல்ல அது தெரியலல்ல பேசி முடிச்சிங்களா எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது இல்ல அது எதுக்கு தெரியல பாடாம போய் கிளம்ப வேண்டியது எங்களை மட்டும் ஸ்கூல்ல ஒழுங்கா பாடாப்படுத்துறீங்களா இவங்களுக்கு முதல் சொல்லி கொடுங்க இன்னொருத்தர் அந்த ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்லி நானும் ஒரு செகண்ட் ஐயோ இவரை போய் நக்கல் அடிச்சிட்டோமோ ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வராரு தேவலாம பேசிட்டோம் நான் ஏதோ இது மெடிக்கல் ஃபெடரேஷன் மாதிரி ஏதோ சொல்ல வராங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஏன்டா டே ஆமா அவன் பாத்ரூம் உட்கார்ந்தா என்ன உட்கார்ல என்ன அவங்க ஒரு நாள் உட்கார்ந்தா என்ன 2 நாள் உட்கார்ந்து என்ன எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காங்க அதாவது வடக்கனோட மோசமாயிட்டு இருக்காங்க வடக்கனாவது இந்த ஒரு கும்பல் பண்ணிட்டு இருந்த சாணிக்குள்ள ஒருத்தனை போட்டு மண்டையை அமுக்கி விட்டு வணக்கம் போட்டு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க அதோட மோசமா ஆமா அவனாவது சாணிக்குள்ள மண்டையை விடுறான் இது பாத்ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இன்னொரு அக்கா ஒருத்தவங்க கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் நான் கூட ஐயோ பரவாயில்ல நானும் ட்ரெஸ் சொல்லுவேன் கம்ஃபர்டபுளா இருக்கும் நானும் அதான் இது சொல்றது தப்புன்னு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலயே ப்ரமோஷனை போட்டு என்னையே ஏமாத்திட்டு நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஓகே எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்